இதுதான் கடைசி, இனி பொறுக்க மாட்டோம். அதிரடியாக இணைந்த அதிமுக, திமுக. கமிஷன் அரசு அதிமுகவினரை விமர்சிக்கும் அளவுக்கு அக்னி நட்சத்திரம் அனல் பறக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி வரும் வகையில் நெருக்கடி கொடுக்கும் அமலாக்கத்துறை. மன்னிக்கவும், அண்ணாமலையை இன்னொரு பக்கம் அதிமுகவினர் இதய தெய்வம் அம்மாவை ஊழல் குற்றவாளி என சொல்லி ரத்தங்களுக்கு இரத்த கொதிப்பை ஏற்படுத்திவிட்டார். தேசிய அரசியலில் பாஜகவுக்கு எதிராக தில் காட்டும் திமுகவினர் தங்களுக்கு தெரிந்த பாணியில் தற்காப்பில் இறங்கியிருக்க, கூட்டணியில் இருக்கும் அதிமுகவினரோ அண்ணாமலையை குறைந்தபட்சம் மன்னிப்பு கேட்க சொல்லி உண்ணாவிரதம் கூட இருக்க முடியாமல் குமைந்து கொண்டிருக்கின்றார்கள். அது கூட பரவாயில்லைங்க என்கிற வகையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவாளர்களே அமலாக்கத்துறை நடவடிக்கை பற்றி ஆனந்தமாக அளாவிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்க கூறி அண்ணாமலையை விட ஆவேசமாக பேசியிருந்த மு.க.ஸ்டாலின் இப்போது அவருக்காக அறச்சீற்றம் காட்டுவது, தங்கள் முன்னாள் சகாவின் கதையை அதிமுகவினர் கொண்டாடுவது என ஒரு கலவை சூழலை மக்கள் கவலையே இல்லாமல் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். பல இடங்களில் மின்வெட்டு என்பதால் செந்தில் பாலாஜி கைதான செய்தி தெரியாமலேயே பலர் பேர் இன்புற்றிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் அதிமுக திமுக தலைவர்கள் தற்காலிகமாக கூட்டணி சேர்த்து கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தினால் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை. இந்த பக்கம் துரைமுருகன், அந்த பக்கம் ஜெயக்குமார், இந்த பக்கம் KN நேரு, அந்த பக்கம் CV சண்முகம் என காம்பினேஷனாக பாருங்கள். முதலில் ஜெயக்குமார் தொடங்குகிறார். பொதுவாக மறைந்தவர்களை பற்றி நாம் விமர்சனம் செய்யக்கூடாதுங்க. ஆனால் பாருங்கள், இந்த பாஜகக்காரங்க இன்றைக்கி என்ன பிரச்சனை நடந்தாலும் நேராக நேருக்கிட்ட தான் போவாங்க. நேருவை திட்டி, காந்தியை திட்டி, கடைசியில் அம்மா ஆன்மாவையும் காயப்படுத்திட்டாங்க என்ற ஜெயக்குமார். ஆனால் இதுதான் கடைசின்னு ஏற்கனவே 10-15 தடவை சொல்லிட்டோம். இன்னொரு தடவை அண்ணாமலை பேசினா இதை விட பெரிய அளவில் ப்ரெஸ் மீட் வச்சு ஆஷா முறைப்போம் என்றார். அப்போ அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணுமா என்று செய்தியாளர்களிடம் சிலர் கேட்க, யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது, மன்னிப்புனா என்னன்னு அண்ணாமலைக்கு தெரியுமா என்று கூறினார் CV சண்முகம். ஊழலை பற்றி பேச அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்க விரும்புகிறேன். அவரை என்னைக்காச்சும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காரா? ஊழல் எப்படி செய்யணும் கூடாதுன்னு அவருக்கு அரிச்சு சுவடியாவது தெரியுமா? அண்ணாமலை ஒரு திமுக ஏஜெண்ட், FI ஏஜெண்ட் என்று ஆவேசப்பட்ட CV சண்முகத்தை தடுக்காத கொண்ட KN நேரு, தம்பி என்ன இது, என்னை விட அதிகமாக கோபப்படுறீங்க. முதல்வர் முறைச்சிக்கிட்டே பேசின வீடியோ பார்த்தீங்கல்ல, இனிமேல் அவர் மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு மென்மையாக இருக்க மாட்டார். எங்கள் தலைவர் ரொம்ப உக்ரமாக இருக்கார் என்று சொல்லிட்டு, அண்ணே நீங்கள் எதையாச்சும் பேசுங்க என்று துரைமுருகனுக்கு தூபம் போட்டார். வந்ததில் இருந்தே கண்ணை சொருகி கடும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த துரைமுருகன் இப்போ என்ன பெருசாக நடந்து போச்சு, அதனால்தான் பேட்டி வேணாம்னு முதல்வரை கூட்டிகிட்டு போனேன். திராவிட முன்னேற்ற கழகன்றது தியாகிகள் நிறைஞ்ச கட்சி தான். இங்கே சிறைக்கு போனால் தான் சீனியர் அந்தஸ்தை கிடைக்கும். செந்தில் பாலாஜிக்கு இது ப்ரொமோஷன் டைம் என்று சிரித்தார். அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் கூட்டாக பேட்டியளிப்பதை பற்றி செய்தி பரவியதும் சீமான் போன் போட்டார். அண்ணா அவங்கள இணைஞ்சிட்டாங்க. தீய திராவிட கட்சிகளை திருத்துக்கிட்ட இதுதான் சரியான தருணம். வாட்ஸ்அப்பில் இருக்கிற தம்பிகள் எல்லாரையும் தயார்படுத்துங்க என்று அவர் சொல்ல சிவக்க தொடங்கின சீமானின் கண்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.